யாரா நீ? நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? சிஎம்க்கு வேற வேலையே இல்லையா? அவர் உன்னை பழி வேற வாங்கணுமா? நான் கேட்கலைங்க. இணையத்துல ஒரு பெண்ணை நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் இருக்கிறது டெலுலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலுலுனா இணையத்துல டெலியூஷன்ஸ் உடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம். விஜய் இப்போ ஒரு மிகப்பெரிய டெலியூஷன்ல இருக்கிறாரு. தான் ஒரு மீட்பர், தனக்கு எதிராக சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சதி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு மனநோயில இருக்கிறாரு. அவருக்கு சிகிச்சை தேவை அப்படிங்கறத இன்னைக்கு சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் படித்த அறிவார்ந்த அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து. எனக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கலரா கான்ஸ்பிரசி தியரி பேசிட்டு இருந்தானுங்களா? அவங்களை பார்த்து தோணுச்சு, எங்கதான் இவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வருது. இன்னைக்கு விஜய் நான் வீடியோ பார்த்தோன்னே கிளியர் ஆயிடுச்சு. தலைமை அப்படி இருந்தா தொண்டர்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு. இல்ல விஜய் நான் அப்படியே மூஞ்சி பாமா வச்சுக்கிட்டேன். கரூர்ல மட்டும் எப்படி அப்படின்னதும், சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன வாங்குங்க அப்படின்னு சொன்னதும், சரி ஒரு நிமிஷம், யார் நீங்க? தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய நடிகர், அதாவது இங்க நிறைய தமிழ் நடிகர்கள் இருந்திருக்காங்க, அதுல ஒருத்தர் நீங்க. காசு வாங்கிட்டு ப்ரொஃபஷனலா ஆன் ஸ்கிரீன் டயலாக் பேசுறவரு, அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லைல்ல. உங்க கட்சி இன்னும் அங்கீகரிக்கப்படல, எந்த எலெக்ஷன்லயும் நீங்க நின்று பெருசா எதுவும் ஓட்டெல்லாம் வாங்கிடல. ஓகே, தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க பண்ணது 4 இடத்துல மைக்க பிடிச்சி மாநாடு நடத்தினது, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு நடிகருக்காக எலெக்டட் சிஎம், நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அரசியல் இருக்கிற ஒருத்தர், இவ்வளவு பெரிய திராவிட கட்சியோட தலைமை பொறுப்புல இருக்கிறவரு, எல்லா வேலையும் விட்டுட்டு உங்களை பழி வாங்குறது தான் அவருக்கு வேலை. அதுக்கு தான் நாங்க எலெக்ட் பண்ணி அவரை உட்கார வச்சிருக்கோம். அதனாலதான் தமிழ்நாடு இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க தானே சொல்ல வரீங்க. ரசா, டிலுலுன்னா என்னன்னு தெரியுமா ரசா? நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா ஒரு ஸ்டேட், அதுதான் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் டிலுலு. நீங்க பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணல. நீங்க பாலிடிக்ஸ் பண்றேன்னு ஒரு பின்பத்துல இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதுல இருந்து வெளியே வாங்க.